அன்பான விவசாய நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்னை சாகுபடி முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தொடரில் வந்து தென்னை சாகுபடியில் வந்து ஏ டு ஜெட், அதாவது அறுவடை வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது, எப்படி ரகம் தேர்வு செய்யணும், என்ன உரம் கொடுக்கணும், என்ன பூச்சி நோய் பராமரிப்பு என்பதை பற்றி ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ரகங்களை வந்து நம்ம தேர்வு செய்யணும். முதல்ல வந்து இளநீருக்காக நம்ம தென்னை மரம் வைக்க போகிறோமா, அல்லது தேங்காய்க்காக வைக்க போகிறோமா அப்படின்றத பொறுத்து ரகங்கள் இருக்குதுங்க. இளநீக்கு ஒரு தனி ரகம் இருக்குது, தேங்காய்க்கு ஒரு தனி ரகம் இருக்குது. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் வந்து வேளாண் பீடியா, நிறையா யூடியூப் விவசாய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அனைத்து விவசாய நண்பர்களும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்கி ஆதரவு கொடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ தென்னையில் பார்த்தீங்கன்னா ரகங்களை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம்னா, ரகத்தில் வந்து இப்போ முதல்ல நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், நீங்கள் இளநீருக்காக தென்னை வைக்க போகிறீங்களா, அல்லது தேங்காய்க்காக வைக்க போகிறீங்களா அப்படின்றது முக்கியம். இப்போ இளநீருக்காக வைக்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். கரெக்டாக பராமரிக்கணும். கரெக்டாக உரம், தண்ணி தேவைகள் கரெக்டாக கொடுக்கணுங்க. தேங்காய்க்காக வைக்க போகிறோம்னா பராமரிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் போதும். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, அல்லது வெளியில் வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்து தென்னை மரத்தை நட்டு விட்டுட்டு இன்னொருத்தவங்களை கொடுத்து பராமரிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, பராமரிப்பு வந்து மிக குறைவாக இருந்தால் கூட இது வந்து ஈல்டு கொடுக்கக்கூடியது வந்து தேங்காய் ரகம். இப்போ வந்து கோஸ்டல் கிராப்பில் பார்த்திங்கன்னா, மணல் விரும்பி தாவரம் வந்து தென்னை முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு மணல் விரும்பும் தாவரம். பொதுவாக வந்து கோஸ்டல் கடற்கரை ஏரியாவில் வந்து தென்னை மரம் வந்து அதிகமாக வருங்க. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ நிலத்துலையும் நம்ம பண்ணுற மாதிரி வச்சுட்டோங்க. பொதுவாக வந்து களித்தரையில் வந்து இதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மணல் பாங்கான நிலத்துலையோ ஒரு செம்மண் நிலத்துலையோ வர அளவுக்கு வந்து களித்தரையில் வந்து வேர் வர்றதில்ல. அதிகமாகவும் காய்களும் பிடிக்கிறது இல்லைங்க. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் செம்மண், மணல் பாங்கான நிலத்தில் வந்து இதை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இளநீருக்குனா வந்து நம்ம மாதம் ஒரு முறை பறிச்சுக்கலாம். தேங்காய்னா வந்து ஒரு 40லேருந்து 50 நாள் வந்து ஒரு வெட்டு வருங்க. ஓகேங்களா? இளநீக்கு தனி ரகம், தேங்காய்க்கு தனி ரகம். ஓகேங்களா? அது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இளநீர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இளநீரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து குட்டை ரகம் வந்து கிடைக்கிதுங்க. குட்டை ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நட்டு தரையிலேயே வந்து இது காய்க்கக்கூடியதுங்க. 1.5 வருஷத்துலேயே வந்து 1.5 வருடத்தில் வந்து காய்க்க தொடங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மரம் சின்னதாக இருக்கும்போது இப்போ தரையிலேயே வந்து கொலை வந்து காய்த்து தொங்கக்கூடியதாக இருக்கும். 25 காய் வந்து ஒரு மரத்துக்கு வந்து 25 காய்கள் வரை மரத்துக்கு வந்து ஒரு வெட்டுக்கு வரும். இது வந்து நன்கு பராமரித்தீங்கன்னா 30 காய் வரைக்கும் போகக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட் நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எந்த பகுதியில் இருக்கோம், நம்மளால் சீக்கிரம் விற்க முடியுமா அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம இளநீர் வந்து குட்டை ரகத்தை தேர்வு செய்யணும். இப்போ குட்டை ரகத்தை தேர்வு செஞ்சோம்னா நம்ம மார்க்கெட் பக்கத்துலேயே இருந்ததுன்னா நமக்கு லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம சீக்கிரமாக வந்து விற்றுடலாம். இல்லைனா வந்து நம்மளே ஒரு இளநீர் கடையாகவே நம்மளே ஒரு இருந்தோம்னா நமக்கு அது நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது இந்த குட்டை ரகம். ஓகேங்களா? இது வந்து 40 வருடம் வரைக்கும் வந்து உங்களுக்கு காய் காய்க்குங்க. ஓகேங்களா? 40 வருடம் வரைக்கும் காய் காய்த்து 1.5 வருஷத்துலேருந்து இப்போ 40 வருடத்திற்கு அப்புறம் வந்து காய் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கன்றை விட்டுட்டு இதை எடுத்துடலாம். அப்போ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து இளநீர் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேர் வந்து இதை பண்ணுறாங்க. குட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுக்காட் ஆரஞ்சு டுவார்ஃப் அப்படிம்பாங்க. சிஓடி, அதாவது சவுக்காட் ஆரஞ்ச் டுவார்ஃப். ஓகேங்களா? சிஓடி. அப்போ சிஜிடி அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சவுக்காட் க்ரீன் டுவார்ஃப். இது எப்படின்னா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. இந்த இது நம்ம கடையில் இளநீ குடிக்கும்போது பார்த்துருக்கோம். சிலது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் கங்கான் இருக்குது, மாண்டியா இருக்குது. லோக்கல் இது ரெண்டும் வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து நல்லா இளநீரை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது நம்ம லாஜிஸ்டிக்கை பொறுத்து, விற்கக்கூடிய இடத்த பொறுத்து நம்ம வந்து குட்டை ரகத்தை தேர்வு செஞ்சோம்னா நமக்கு நல்ல ஈல்டும் நல்ல மகசூலும் கிடைக்குங்க. அதுக்கடுத்தாக நெட்டை ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து 4லேருந்து 5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு 80லேருந்து 90 வரைக்கும் வயசு வரைக்கும் உங்களுக்கு காய்க்கும். இப்போ இந்த நெட்டை ரகம்லாம் அந்த காலத்தில் வச்சது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நெட்டை ரகங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. எல்லார்ட்டும் வந்து நெட்டை ரகங்கள் இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா 2 வகையால இருக்குங்க. ஈஸ்ட் கோஸ்ட் டாலு, வெஸ்ட் கோஸ்ட் டாலு. அதாவது இசிடி அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட். ஈஸ்ட் கோஸ்ட்னா கிழக்கு கடற்கரை சாலை, கிழக்கு ஏன்னா நம்ம பகுதி. ரெண்டாவது வந்து வெஸ்ட் கோஸ்ட் டால். இது வந்து வெஸ்ட் கோஸ்ட்னா வந்து கேரளா பகுதின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இதில் வந்து கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, தஞ்சாவூர், பேராவூர் இந்த பகுதியில் வந்து இதோட வேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு 400லேருந்து 500 வரைக்கும் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேங்காய் வந்து சல்லி வேர் வந்து அது கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கார்த்தோ அல்லது ஜேசிபி எந்திரமோ வச்சு தள்ளினா கூட அந்த தென்னை மரத்தை வந்து ஈஸியாக சாய்ச்சிட முடியும். பொதுவாக வந்து அதிகமான மழை, அதிகமான புயல் வரக்கூடிய பகுதியில் வந்து நம்ம வெஸ்ட் கோஸ்ட் போகக்கூடாதுங்க. அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து நம்ம கிழக்கு ஈஸ்ட் கோஸ்ட் டால் போனோம்னா நமக்கு நல்லது. ஏன்னா ஈஸ்ட் கோஸ்ட் டாலில் பார்த்திங்கன்னா ஒரு வேர்கள் வந்து 3500லேருந்து 4000 வேர்கள் வரைக்கும் ஒரு மரத்துக்கு இருக்குங்க. அதனால் வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது ஸ்டெம்மு. உங்களுக்கு என்ன புயல் காற்று அடித்தாலும் புயலையும் தாங்கி வளரக்கூடியது. ஓகேங்களா. கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க வந்து பொதுவாக வந்து ஈஸ்ட் கோஸ்ட் தான் தேர்ந்தெடுக்கணும். பொதுவாக வந்து நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டத்தில் வந்து புயல் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு உள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸ்ட் கோஸ்ட்டால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா. அது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து 1.5 அடி வரைக்கும் உங்களுக்கு ஆழத்தில் இருக்குங்க. ஓகேங்களா. குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு 200 காய் வரைக்கும் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து கிடைக்கும். 200 காய் வந்து ஒரு வருடத்திற்கு வந்து குறைந்த பராமரிப்பிலேயே வந்து கிடைச்சிடும். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அல்லது வெளியூரில் இருக்காங்க, வேறு ஆளுகளை வச்சு பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ஆள் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. நீங்கள் வந்து சரியாக வந்து ஒரு 4-5 மரத்தில் தண்ணீர் கட்டுறது குறைச்சாலும் சரி, அல்லது உரத்தோட அளவை வந்து கரெக்டாக பராமரிப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து குறைந்தது வந்து ஒரு 200 காய்கள் வந்து வருடத்திற்கு கொடுக்கக்கூடியதுங்க ஈஸ்ட் கோஸ்ட் ஆள். ஓகேங்களா. அதனால் வந்து ஜென்ரலாக வந்து பொதுவாக பராமரிப்பு குறைவாக இருக்கிறவங்க ஈஸ்ட் கோஸ்ட் ஆளுக்கு வந்து போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 வரைக்கும் நம்ம காய் வரணும், நம்ம வந்து தென்னை மரத்தை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பராமரிப்பு நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹைப்ரிட் வெரைட்டிக்கு போகலாம். ஹைப்ரிடுங்கிறது வந்து கலப்புங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 400லேருந்து வந்து 500 காய் வரைக்கும் வந்து வருடத்திற்கு எடுக்கலாம். இந்த கலப்பில் வந்து 2 வகையான கலப்பு இருக்குங்க. D/T. அதாவது Dனா டுவார்ஃபு குட்டை, டீனா வந்து நெட்டை. அதாவது குட்டையை வந்து தாய் மரமாக வச்சுக்கணும். தாய்னா வந்து இது வந்து ஃபீமேல், அதாவது பெண்ணுங்க. இது வந்து ஆண், பெண் மரமாக வச்சுக்கணும். ஆண் மரமாக வச்சு கலப்பு பண்ணுறது வந்து D/Tங்க. இதில் வந்து 350லேருந்து 400 காய் வரைக்கும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு வந்து நல்ல பராமரிப்பு தேவை. தண்ணீர் அதிகமாக கொடுக்கணும், உரம் அதிகமாக கொடுக்கணும், நல்லா மாப்பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறணும். கொஞ்சம் நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா டக்குன்னு வந்து 400 காய் வைக்கிறது டபால்னு 100 காய்க்கோ அல்லது காயே இல்லாமல் போகக்கூடிய கூட வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து அந்த கலப்பில் பார்த்திங்கன்னா T/D, அதாவது நெட்டையும் குட்டையும் கிராஸ் பண்ணுறதுங்க. இது பார்த்திங்கன்னா தாய் மரத்தை வந்து ஆணாகவும் இதை பெண்ணாகவும், டால் ஆணாகவும் பெண்ணாக வச்சுக்கோங்க. இதில் வந்து குறைஞ்சது வந்து 250 காய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருந்தால் கூட இது உங்களுக்கு வந்துடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப வந்து T/D வந்து நல்லா பராமரிப்பு பண்ணணும், உரம் அதிகமாக கொடுக்கணும், தண்ணீரும் கரெக்டாக கொடுக்கணும். அந்தளவுக்கு கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மகசூல் வருங்க. இப்போ அதிக தண்ணி இருக்குது, நம்ம உரம் கொடுக்குறதுக்கு பைசா இருக்குது, இன்னொன்று நம்மளே டைரெக்டாக பாதுகாக்கிறோம், நம்மளோட டைரக்ட் கண்காணிப்பில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கலப்புக்கு வந்து டைரக்ட் D/T போகலாங்க. அப்போ வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அப்போ வந்து நீங்கள் டால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் டால் போகலாம். இன்னொன்று வந்து இளநி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டுவார்ஃப் வெரைட்டி போகலாம். அந்த இளநியிலே வந்து D/T வந்து T/D, அதாவது டால் இன்ட்டு டுவார்ஃப் போகும்போது உங்களுக்கு வந்து நல்லா 250-500 காய் வரும். இது வந்து சும்மா ஜென்ரலாக நான் சொல்லியிருக்கேங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து விதைக்காயை நம்ம எப்படி எடுக்கிறது, நம்மளாக எப்படி வந்து விதையிலிருந்து நாற்று நடுறது, அப்புறம் நடவு எப்படி நடுறது, என்ன ஸ்பேஸிங் விடுறது, அப்புறம் எவ்வளோ நாளுக்கு உரம் கொடுக்கணும், பூச்சி நோய் வந்தால் என்ன பராமரிக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி விவசாய நண்பர்களே.